ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டாக்ஸி எல்லாம் நம்ம எப்படி புக் பண்ணணும் அப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது டாக்ஸியில் நம்ம போனோம்னா பஸ்ஸு கிடைக்காம இருக்கும், ரொம்ப வெயிலில் நின்றுட்டுருப்பீங்க. அந்த நேரத்தில் நம்ம டாக்ஸி பிடிச்சி அந்த பிடிக்கிற டாக்ஸி எப்படி நம்ம புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த பை மோட் ஆப்பில் நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ரிவ்யூஸ் செக் பண்ணிக்கலாம். அன்றாட நம்ம வாழ்க்கையில் தேவைப்படுகிற அனைத்து பொருட்களும் இந்த ஆப் மூலம் வாங்கலாம். அந்த வாங்குறது மட்டும் இல்லாமல் அந்த பொருள் நல்ல ஒர்த்துள்ள பொருளாக, நல்ல தரமான பொருளாக, நல்ல குவாலிட்டி உள்ள பொருளாக அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிவ்யூஸ் நீங்களாகவே செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப் மூலம் பர்ச்சேஸ் பண்ணலாம். இதுக்கு லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரெட் டாக்ஸி ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி அதில் புக்கிங் போடணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ இது. ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே மேலே பார்த்திங்கன்னா இந்த சர்ச் பார் இருக்கும். அந்த இடத்துல ரெட் டாக்ஸி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, இல்லை இதில் கூட சொல்லலாம், நீங்கள் மைக்கில் கூட இதை கிளிக் பண்ணி ஸோ இங்கிலீஷ் டைப் பண்ண தெரியாதவங்க இல்லை தமிழ் யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்க அது வாய்ஸ்லேயே நீங்கள் சொல்லலாம். அது வாய்ஸில் சொன்னீங்கன்னா ரெட் டாக்ஸி புக்கிங் ஆப் இங்கே வந்துடும். ஸோ இதை இன்ஸ்டால் கொடுத்தோனையும் ஒரு 5 நிமிஷத்தில் இன்ஸ்டால் ஆகிடும். மேக்ஸிமம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் எடுத்துக்கும். வெறும் 8 MB தான், டக்குன்னு டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா? நம்ம ஆப் டவுன்லோட் போட்டு ஒரு 30 செகண்ட் தான் ஆச்சு. 30 செகண்ட்லேயே அது டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஆப் இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ ஓப்பன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் கேட்கும். கஸ்டமருடைய நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணிக்கங்க. அவங்களோட ஃபோனில் இது பண்ணி தரதா இருந்தால் அவங்களோட நம்பரை நீங்கள் போட்டு அவங்களுக்கு ஓடிபி வரும், அதில் அப்படியே வெரிஃபை ஆகிக்கும். சரிங்களா? 323975. லொக்கேஷன் நம்ம எனேபிள் கொடுக்கணும். அப்போ தான் எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது அதில் ஆட்டோமேட்டிக்காக காட்டும். இப்போ நம்ம ஆஃபீஸ்லேருந்து இது பண்ணுறதுனால நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் காட்டுது. இப்போ சப்போஸ் நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே அந்த லொக்கேஷன் அங்கே காட்டும். இங்கே கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டெஸ்டினேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டெஸ்டினேஷன் டச் பண்ணிங்கன்னா எங்கே போகணும் அப்படின்னு காட்டும். இதில் ஆல்ரெடி நம்ம முக்கியமான பிளேசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், நியூ பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், ஸ்ரீசக்தி சினிமாஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ எனக்கு அது வேண்டாம், நான் வேறு லொக்கேஷன் போகணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஃப்ரம் மேப் இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, கீழே இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேப் ஓப்பன் ஆகி திருப்பூர் மேப் காட்டும். ஸோ இப்போ கஸ்டமர் மேஜர் சிட்டி ஏரியா எங்கே சொல்லுவாங்கங்கிறத பாருங்கள். இப்போ நல்லூர், காங்கேயம் ரோட்டில் நல்லூர் இங்கே இருக்குது. இந்த பக்கம் கோயில்வழி, இந்த ரோட்டில் போனால் தாராபுரம் ரோட்டில் கோயில்வழி, இந்த பக்கம் கரப்போதூர் பல்லடம், இப்போ இந்த பக்கம் அவினாசி, இங்கே பெருமாநல்லூர். ஸோ மேக்ஸிமம் மேஜர் ரோடு இல்லைன்னா இங்கே மங்கலம். சரிங்களா? மொத்தமாகவே 1 2 3 4 5 6 7 ரோடு இருக்குது. 7 ரோட்டில் முக்கியமான இடம் எங்கே சொல்கிறாங்களோ அந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் லொக்கேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக காமிச்சிடும். இப்போ திருமுருகன் பூண்டி நம்ம போகிறதுக்கு செடானில் 200 ரூபா. இப்போ உங்கள் வண்டி மினியாக இருந்ததுன்னா மினின்னு செலக்ட் பண்ணிக்கங்க. மினி செலக்ட் பண்ணால் பக்கத்தில் எவ்வளோ வண்டி இருக்குன்னு காட்டும். செடான் செலக்ட் பண்ணால் செடானில் எவ்வளோ வண்டி இருக்குது. கஸ்டமருக்கு பக்கத்தில் எந்த வண்டி இருக்கோ, நியரஸ்ட்டாக ரொம்ப பக்கத்தில் எந்த வண்டி இருக்கோ அந்த வண்டிக்கு தான் புக்கிங் கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் 3 வண்டி இருக்குது. 3 வண்டியில் எந்த வண்டி ரொம்ப பக்கத்தில் இருக்கோ அந்த வண்டிக்கு தான் விழுவும். இப்போ அந்த கன்ஃபார்ம் புக்கிங் அப்படிங்கிறது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா புக்கிங் கன்ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி புக்கிங் கன்ஃபார்ம். பார்த்தீங்களா? நியரஸ்ட் கேப் எதுவோ அந்த புக்கிங் தான் விழுந்திருக்கு. இப்போ நம்ம பக்கத்துலேயே ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டி 1 நிமிஷத்தில் வந்துடும் அப்படின்னு மேலேயே உங்களுக்கு டைமும் காட்டிடும். சரிங்களா? ஸோ
ஸோ கால் டிரைவர் அப்படிங்கிறது ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா கஸ்டமருக்கு அந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காட்டும். ஸோ வண்டி நம்பரு, அவரோட பேர், அவரோட ஃபோட்டோ, இந்த டீட்டெயில் வந்து இதில் வந்துடும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து ஆப்பில் புக்கிங் போட்டுக்கலாம். கஸ்டமரும் ஈஸியாக ட்ராக் பண்ண முடியும் வண்டியை. சரிங்களா?